இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி நம்முடைய பாதைகளை சரியாய் செம்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். கலங்காதீங்க, திகையாதீங்க. நிச்சயமாகவே தெய்வம் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை புகழ்வோம். உங்களுக்கு ஒரு முடிவை என்று தரப்போகிறார். நீண்ட நாள் பிரச்சனையை முடித்து காட்டுகிற தெய்வம் நம் தெய்வம். ஆமென். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுமா? பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுமாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். வழிகளெல்லாம் மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை
எல்லாம் செவ்வையாக்குவார், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகள் உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை ஒடித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இரு இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 7வது இறை வசனம் முதல் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்து என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இயேசு சொல்வது, என்னை பார்ப்பவன் தந்தையை பார்க்கிறான், என்னை பார்ப்பவன் விண்ணக தந்தையை பார்க்கிறான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விவிலியம், இறையியல், தத்துவயியல், நம்முடைய கிறிஸ்தவத்தின் மையம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இயேசு விண்ணக தந்தையின் முழு வெளிப்பாடு. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் மையம். ஒரு கிறிஸ்தவத்தினுடைய சாரமம்சம் என்னன்னா, இயேசு யாரு அப்படின்னா, ஆண்டவருடைய முழுமையான வெளிப்பாடு தான் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவர் அல்லது கடவுள் எப்படிப்பட்டவர்னா, இயேசுவை போன்றவர். ஆங்கிலத்திலே இதை அழகாக சொல்லுகிறார்கள், the fullness of revelation of God. Jesus is the fullness of revelation of God. விண்ணக தந்தையினுடைய முழுமையான வெளிப்பாடுதின் முழுமைதான் இயேசு. அப்படின்னா என்னங்க? இன்றைக்கு ஒரு சில ஆலயங்களை பார்த்தீங்கன்னா விண்ணக தந்தை அப்படி இருக்கிறது போல காட்டுவார்கள், வரைஞ்சிருப்பாங்க. அது யாரை போன்று இருப்பார்னா, இயேசுவை போன்று கொஞ்சம் வயசானவர் போல வரைஞ்சிருப்பாங்க.
ஏன் அப்படி வைக்கிறாங்க என்றால் அதற்கு காரணம் இதுதான். என்னை கண்டவன் தந்தையை கண்டான். இயேசுவை பார்க்கிறோம் என்றால் அது கடவுளுடைய பிரசன்னம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு உருவம் இல்லை, நீங்கள் இயேசுடைய உருவத்தை வச்சிருக்கிறீங்க என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். இதுதான் கடவுளின் உருவம், இயேசுதான் கடவுளின் உருவம். அவரை பார்ப்பவன் தந்தையை பார்க்கிறான். The fullness of revelation of God. ஆண்டவருடைய முழுமையான வெளிப்பாடு இயேசுதான். கடவுள் எப்படி இருப்பார்? அன்பாக இருப்பார். எப்படிப்பா சொல்ற? இயேசு அன்பாக இருக்கிறார். கடவுள் எப்படி இருப்பார்? இரக்கத்தோடு இருப்பார். எப்படிப்பா சொல்ற? இயேசு இரக்கத்தோடு செயல்பட்டார். அன்பார்ந்தவர்களே, என் அருமை மக்களே, இந்த இயேசு கடவுளின் வெளிப்பாடு. இந்த குணாதிசயங்களில் மட்டுமல்ல, மாறாக அவருடைய உடல் அமைப்பும் அதுதான். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு உடல் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. கடவுளுக்கு உருவம் இருக்கு, அதுதான் மனித உருவம். தொடக்க நூலில் பார்க்கிறோம், கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலிலும் உருவத்திலும் படைத்தார். அப்ப கடவுள் எப்படி இருப்பார்? யானை போல இருக்க மாட்டார், குதிரை போல இருக்க மாட்டார், கழுதையை போல இருக்க மாட்டார், மனிதனை போல இருப்பார். அதனால தான் இயேசு ஒரு மனிதனாக வந்தார். அப்ப இதுதான் உண்மையான உருவம். கடவுளுக்கு உருவம் உண்டு, மனித உருவம். அது யார் உருவம்? இயேசுவின் உருவம், இயேசுவின் உருவம். அதனால இயேசுவுடைய உருவம் என்பது கடவுளின் சாயல். இயேசுவை பார்ப்பவர் கடவுளை பார்க்கிறார். அதனால இது சிலை வழிபாடு அல்ல, மாறாக சுய ரூபம். இயேசுடைய சொரூபங்கள் இருப்பது அவருடைய சுய ரூபம். விண்ணக தந்தை நமக்கு கொடுத்த ஒரு உருவம். விண்ணக தந்தை நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறாரா? விண்ணக தந்தை எப்படி இருப்பார்? இயேசு மாதிரி இருப்பார். அதான் அந்த உருவம். கடவுளுக்கு உருவம் உண்டு, அதுதான் இயேசுவின் உருவம். நீங்கள் கண்ணுக்குட்டியையும் மாட்டையும் பாம்பையும் சிலை செய்து கடவுள் என்று வழிபட்டால் அது சிலை வழிபாடு. ஒரு சிலையை செஞ்சது கடவுள்னு சொல்கிற. ஆனால் இயேசு அப்படி அல்ல, இயேசு கடவுளின் உருவம். அதான் இன்னைக்கு சொல்கிறார், என்னை கண்டவன் தந்தையை கண்டான். எனவே என் அன்பு மக்களே, இந்த இயேசு ஆண்டவரை என்னாலும் நாம் பார்க்கின்ற பொழுது விண்ணக தந்தையை நினைவு கூறுவோம். விண்ணக தந்தைக்கு மகிமை சொல்வோம், நன்றி சொல்வோம். ஆண்டவர் தம திருத்துவ பிரசன்னம் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. நான் சமீபத்தில் ஒரு சகோதரன் பிச்சை எடுக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். அவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, எல்லாரும் என்ன சின்ன வயசில் ரொம்ப அன்பு செய்தார்கள். எங்கள் குடும்பம் ஒரு காலத்தில் நாங்கள் இருந்த கிராமத்தில் வசதியாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாலிப பருவம் வரும் பொழுது என்னுடைய குடும்பம் திடீரென்று எங்கள் ஊரில் வந்த ஒரு சின்ன கலவரத்தில் எல்லாத்தையும் இழந்து நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட வேண்டியது வந்தது. அப்படி ஓடும் பொழுது என்னுடைய தகப்பனார் திடீர்னு அந்த இடத்துல மரித்து போனார். என்னுடைய தாயார் அடுத்து மரித்து போனாங்க. என்னுடைய சகோதர சகோதரிகள் அந்த சூழ்நிலையில் பிரிந்து போனார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு பாதையே இல்லை. நான் பசியில் நின்னேன், துயரத்தில் நின்னேன், கையேந்தக்கூடிய இடத்துல போய் நின்னேன். என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போயிட்டு கண்ணீரோடு சொல்லுகிற பிள்ளை. இன்னைக்கு அநேகர் பாருங்க, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்க மாட்டாங்களா? ஒருவேளை நீங்கள் அப்படி வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். தயவு செய்து வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் சொல்றார், வாசிங்கம்மா. கைவிடப்பட்ட
மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார். எப்படி சொல்லுங்க, எப்படி போட்டிருக்கு? கைவிடப்பட்டு மனமுடைந்த துணைவி போலவும் தள்ளப்பட்டு இளம் மனைவி போலவும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைவிடப்பட்டு மனமுடைந்து ஒரு நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது உலகம் நம்மை கைவிட்டு விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் என்னதான் நீங்கள் சிநேகம் வைத்திருந்தாலும் கூட, நீங்கள் என்னதான் உசுருக்கு உசுறு அன்பு வைத்திருந்தாலும் கூட, இந்த உலகம் உங்களை அப்படியே தூக்கி எறிஞ்சிரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வியாதி வந்ததுன்னா, ஒரு பலவீனம் வந்ததுன்னா கூட நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு இக்கட்டு வருகிறது, ஒரு பொருளாதார நெருக்கடி வருகிறது, அநேகர் நம்மை விட்டு தூரமாக போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் திருப்பாடல் 27:10 சொல்கிறாரு, உன் தந்தையும் தாயும் உன்னை கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தந்தையும் தாயும் நம்மளை கைவிட்டா கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் நீங்க வாசித்த எசையா 54:6 சொல்கிறது, கைவிடப்பட்டவள் மனமுடைந்து போனவள் தள்ளப்பட்டவள் நீ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 10வது வசனத்தை படிங்க. மனமுடைந்து போன ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், குன்றுகள் இடம்பெயர்ந்து போனாலும், உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என்கிறார். என் சமாதான உடன்படிக்கை அசைவுறாது என்கிறார் ஆண்டவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. மலைகள் என்ன செய்யலாம்? மலை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? யாரையாவது நம்பியிருப்பீங்க. கணவனை மலை போல நம்புகிற மனைவி, மனைவியை மலை போல நம்புகிற கணவன், பிள்ளைகளை மலை மாதிரி நம்புகிற பெற்றோர், பெற்றோரை மலை போல நம்புகிற பிள்ளைகள். இப்படி உறவுல சகோதர சகோதரியில் என் உசுறு அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் நமக்கு முன்னால் மலை மாதிரி இருப்பாங்க. ஆனால் நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த மலைகள் நிலை சாயுமா? சொல்லுங்க, நிலை சாயுமா? மலை சாயாதா? எங்க சாயுமா சாயாதா? வயநாட்டில் மலை என்ன செஞ்சது? சாஞ்சிட்டுங்க, சரிஞ்சிட்டு என்ன ஆயிட்டு? இருந்த 3 கிராமும் காணலை. மலைகள் நிலை சாய்ந்து குன்றுகள் இடம்பெயர்மா அப்படின்னு அர்த்தம் என்ன? மலைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தில் உலகத்தில் உள்ள மலைகளும் என்ன செய்கிறது? பனிமலை உருகுதுங்கிறான். மலைகள் அப்படி நகருகிறது என்று அறிவியலாளர்கள் பலவிதமான புள்ளி விவரங்களை காண்பிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் மலையும் குன்றும் கூட இடம்பெயர்ந்து நிலை சாயும் போதும், அதாவது நீ நம்புகிற மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார்.